அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 113 அதிகாரம் 3 சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக என்கிற சங்கீத பகுதியை ஏசாயா 59 அதிகாரத்தின் 19 ஏசாயா தீர்க்கன் அதை குறிப்பிட்டு எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்திற்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம்போல் சத்துரு வரும்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் செய்யக்கூடிய ஒரு மகத்தான ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலையை, ஒரு ரட்சிப்பை, ஒரு பாதுகாப்பை தருகிற ஒரு ஆசீர்வாதமான வாக்கு தத்தத்தை இங்கே ஏசாயா தீர்க்கன் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். ஏசாயா 53 அதிகாரத்தினுடைய தொடக்கம் இப்படியாய் சொல்லுகிறது: இதோ ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று சொல்லி இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் ஏசாயா தீர்க்கன் அழகாக குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்திற்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல சத்துரு வரும்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார்கள். வாழ்க்கை முறையும் தேவன் மேல் வைத்திருக்கிற நம்முடைய பக்தியும் அது பின்னி பிணைந்தவைகளாக இருக்கின்றன. அவைகளை நாம் இது வேறு அது வேறு என்று சொல்லி நாம் பிரித்து பார்க்காத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம் என்று சொன்னால்தான் ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையும் வாழ முடியும். ஆண்டவர் அன்றாட நம்முடைய வாழ்விலை செய்கிற அற்புத அடையாளங்களையும் நாம் அனுபவிக்க முடியும். ஏசாயா இதனை தெளிவாக விளக்குகிறார். பல நேரங்களில் தேவன் நமது வாழ்வில் செயல்பட இடையூறாக இருக்கிறது நம்முடைய அக்கிரமங்கள் தான் என்று சொல்லி அந்த ஏசாயா 51:1-2 அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அநேக நேரங்களில் தேவன் நமது வாழ்வில் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு, நமக்கு அநேக காரியங்களை செய்வதற்கு தடையாக இருப்பது உங்கள் அக்கிரமங்கள் தான். தேவன் நம்மை விட்டு தூரமாய் போய்விட்டார் என்று சொல்லி நம்ம அநேக நேரங்களில் நினைத்து கொள்ளுகிறோம். நாம் தான் தேவனை விட்டு பாவம் செய்து நாம் தூர போய்விடுகிறோம் என்று சொல்லிவிட்டு தான் ஏசாயா 59 அநேக பாவங்களை, எவைகளெல்லாம் நம்முடைய தேவனை விட்டு நம்மை தூரப்படுத்துகின்றன என்ற காரியங்களை சொல்லுகிறார். 3 அவர் தொடங்குகிறார். கொடுமையான காரியங்கள், கொலைகள், பொய்கள், நியாயக்கேடுகள், வழக்குகள், சத்தியத்தை திரிக்கிற காரியங்கள், தீய திட்டங்கள், நினைவுகள், பிறனிடம் தீமை பரகு வருவதற்கு காரணமாய் நாம் அநேக காரியங்களை செய்கிறது, இடையூறாக இடறுதலாக வாழ்கிற வாழ்க்கைகள் போன்றவற்றை நம்முடைய வாழ்க்கையில் நாம் வைத்து கொண்டோம் என்று சொன்னால் தேவனிடம் நாம் நெருக்கமாக இருக்க முடியாது, ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே உதவி செய்ய முடியாது என்று சொல்லி இங்கே ஏசாயா தீர்க்கன் குறிப்பிட்டு விட்டு தான் அந்த வாக்கு தத்தத்தை அவர் எழுதுகிறார். சத்துரு வரும்பொழுது அவன் தனிமையில் வரமாட்டான், தனது திரளான படைகளுடன் எதிர்கொள்ளும்படியாக அவன் வருவான். அப்பொழுது நம்முடைய சூழ்நிலை எப்படி இருக்கும்? நடுக்கடலில் ஒரு கப்பல் மாட்டிக்கொண்டா அது கப்பலில் ஒரு துளை விழுந்துச்சின்னு சொன்னால் அது மேலே பாயும் வெள்ளத்தை போல வேகமாக அது அந்த கப்பலை மூழ்கடிக்க அந்த தண்ணீர் முயற்சிப்பது போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சின்ன சின்ன தவறுகளின் நிமித்தமாக ஒரு கப்பலில் விழுந்த ஓட்டையை போல நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் என்று சொன்னால் சத்துரு நம்மேல வெள்ளம் போல மோதி நம்மை மூழ்கடிக்க நினைப்பான். அவன் அணையை உடைத்து பாறைகளையும் உருட்டி செல்லுகிற ஒரு வெள்ளம் போல நம்மை அடித்து செல்கிறதற்கு கூட அநேக நேரங்களில் முயற்சிப்பான். ஆனாலும் நம்ம கலங்க வேண்டான்னு சொல்லி இந்த வாக்கு தத்தத்தை எழுதுகிறார். ஆவேச பாய்ச்சலின் முன்பாக ஒரே ஒரு கொடி உயரும். அதான் சொல்கிறார், ஆவியானவர் கொடியேற்றுவார். என்னையா கொடியேற்றுவார்? ஸ்டாப் என்ற ஒரு அடையாளத்திற்கு முன்பாக அனைத்தும் திகைத்து நிற்கும். அது வெள்ளங்களாக இருந்தாலும் சரி, உண்மையான அது வெள்ளமாக இருந்தாலும் சரி, அது திரளான சத்ருவினுடைய படைகளாக இருந்தாலும் சரி,
என்னுடைய ஆண்டவர் ஏற்றுகிற கொடியை பார்க்கும் பொழுது அவைகளெல்லாம் திகைத்து நிற்கக்கூடியதாக இருக்கிறது. மீட்பர் நம்மிடத்தில் நடந்து வந்து நம்மை தாவி அணைத்து தன்னுடைய தோளிலே சுமந்து அலைகளை தாண்டி அமைதியில் சேர்ப்பார் என்று சொல்லி ஒரு ஆறுதலான வாக்குத்தத்தத்தை இங்கே ஏசாயா எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கி நாம் சிக்கலின் சுழியில் அகப்பட்ட உடனே நம்முடைய வாழ்க்கைக்கு நாமே தீர்ப்பு எழுதி விடுகிறோம். இவை இப்படியானால் இது இப்படித்தான் முடியும் என முடிவுரை எழுதி முற்றுப்புள்ளி வைத்து விடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையும் அநேகர் முடித்து கொள்ளுகிறார்கள். அந்த கணக்கை ஆண்டவரிடம் கொடுத்தா, அந்த வரைபடத்தை சிருஷ்டிகரிடத்தில் கொடுத்தோன்னு சொன்னால், அந்த வாழ்க்கையை தேவ பார்வைக்காக நம்ம திறந்து வைத்தோன்னு சொன்னால், தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட கதவுகளை திறக்க முடியும். அந்த அவர் திறந்த அந்த பாதையின் வழியாக சென்றால் அனைத்தும் சுமூகமான ஒரு தீர்வை நம்முடைய வாழ்க்கையில் தர முடியும். நாமே யோசித்து நாமே தீர்ப்பெழுதி விடாதபடி நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து, இப்படிப்பட்ட ஒரு வெள்ளங்கள் என்னுடைய வாழ்க்கையில் கப்பலை போல இருக்கிற என் வாழ்வில் மோதி அடித்து மூழ்க நினைக்கிறதே, எனக்கு எந்த பகுதியில் ஓட்டை விழுந்திருக்கிறது என்று சொல்லி அதை சரியாக நாம் அதை அடைக்க தீர்மானித்து ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தோன்னு சொன்னால், ஏன்னா ரட்சிக்கக்கூடாதபடிக்கு அவருடைய கை குறுகி போகலை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகலை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஆண்டவரிடத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு, இன்றைக்கு இப்படிப்பட்ட வெள்ளங்கள் நம்ம மேலே மோதும் பொழுது ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு பார்த்தால், ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பை, ஸ்டாப் என்கிற ஒரு கொடியை சத்துருவுக்கு முன்பாக ஏற்றி அவனை திகைக்க வைத்து நம்மை தன்னுடைய மார்போடு கூட அணைக்கிறவர் மாத்திரமல்ல, தோளிலே சுமக்கிறவர் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்விலே பிரச்சனைகள் போராட்டங்களினுடைய அந்த காரியத்திலிருந்து நம்மை கரை சேர்ப்பார். அவரை விசுவாசிப்போம். நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக்க முயற்சிப்போம். பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமடைய ஒப்பு கொடுப்போம். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவோம். வாக்குத்தத்தங்களை உரிமையாக்கி கொள்வோம். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்ப